சனாதன எதிர்ப்பு போராளி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு துணை நிற்போம் என்பதுதான் தலைப்பு. சனாதனம் என்றால் என்ன? ஏன் சனாதனத்தை நாம் எதிர்க்கின்றோம்? ஒவ்வொருவர் ஒவ்வொரு கோணத்தில் அதை பார்க்கிறார்கள். சனாதனம் என்றால் என்னவென்று. விடுதலை சிறுத்தைகளின் பார்வை, சனாதனம் என்பது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கின்ற கற்பிதத்தை வேறறுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் சனாதன எதிர்ப்பு பார்வை. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு, இதை வேறறுக்க வேண்டும். இதை வேறறுப்பதற்கு ஆர்எஸ்எஸ்ஓ அல்லது பாஜகவோ அல்லது சங் பரிவார் கூட்டமோ இதற்கு தயாராக நிற்பார்களா? எந்த காலத்திலும் இருக்க மாட்டார்கள். அதற்கான வாய்ப்பே கிடையாது. அதை எதிர்ப்பதனால்தான், அதை மூர்க்கமாக எதிர்ப்பதனால்தான் நம் மீது கால்பை கக்குகிறார்கள், நம்முடைய தலைவரின் மீது அவதூறை பரப்புகிறார்கள். நடக்காத செய்தியை நடந்ததாக சொல்லக்கூடிய வலிமை பெற்றவர்கள் சங் பரிவார் கும்பல் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரிகிறது. உயர்நீதிமன்ற வாசலில் ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்துவிட்டு வாகனத்தில் புறப்படுகிறார். எதிரே ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் வாகனத்தை இடித்து விட்டார் என்று வம்பிழுக்கின்றார், முறைத்து பார்க்கின்றார். தலைவர் வண்டி போப்பா அப்படின்னு சொல்றப்ப கூட அவர் தலைவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விடுறாரு. இதுவெல்லாம் நடந்த பிறகு காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளின் தடுப்பையும் மீறி அவர் வம்பிழுக்கின்றார். தள்ளுமுள்ளு ஆகிறது, ஓடுகிறார். பார் கவுன்சிலில் போய் அமர்ந்து அவர் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கே இன்றைக்கு இணையதளத்திலே கிடக்கிறது அந்த காட்சிகள் எல்லாம். 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கேயும் இங்கேயும் அலைகிறார். காவல்துறை வாருங்கள் காவல் நிலையத்திற்கு என்று சொன்ன உடனேயே காவல் நிலையத்திற்கு சென்று மயக்கமடைந்து விழுகிறார். கழுத்திலே ஒரு இதை கட்டிக்கொள்கிறார். என்னால் இயங்க முடியவில்லை என்கின்ற பொய் செய்தியை பரப்புகிறார். உடனடியாக 15-20 நிமிடங்களுக்குள் பாலிமர் தொலைக்காட்சியிலே அந்த செய்தி, அவதூறு செய்தி பரப்பப்படுகிறது. நம்முடைய மணியமுதன் இங்கே சொன்னது போல பாஜக மாநில தலைவரிலிருந்து அவர்களின் அடிவருடிகள் அனைவருமே உடனடியாக அறிக்கை கொடுக்கிறார்கள். அவர் என்ன சாதி என்பது யாருக்கும் தெரியாது. அந்த ராஜீவ்காந்தி என்கின்ற நபர் என்ன சாதி என்று தெரியாது. அவன் வாகனத்தை மறித்த போது தெரியாது, வம்பிழுத்த போது தெரியாது, வசைபாடிய போது தெரியாது. 1 மணி நேரத்திற்குள் அவர் தென் மாவட்டத்தை சார்ந்தவர், இந்த சாதியை சார்ந்தவர் என்று தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பை நடத்தக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உடனடியாக விடுதலை சிறுத்தைகளையும் தலைவர் அவர்களையும் கண்டித்து முகநூலிலே எழுதக்கூடிய போக்கு என்று இரு சமூகங்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய வேலையை சங் பரிவார் கும்பல் செய்ய துணிந்தது. அன்றைக்கு அப்படிப்பட்ட அவதூறுகள் தவிர்க்கப்பட வேண்டும், அல்லது அந்த அவதூறுகளை எதிர்த்து நாம் முழக்கம் எழுப்ப வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன தலைவர்கள் தான் இன்றைக்கு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏன் இடித்த வாகனம் வண்டியை விட்டு தலைவர் அவர்கள் இறங்கி அதை அமைதி பிடித்திருக்கலாமே. அவன் வண்டியை மறைத்தது தப்பு என்று யாரும் சொல்லவில்லை. வண்டியை மறைத்தது, முறைத்தது, வம்பிழுத்தது, வசைபாடியது தப்பு என்று யாரும் சொல்லவில்லை. நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்தீர்கள் என்றுதான் பலரும் பேசினார்கள் அன்றைக்கு. இன்றைக்கு இளமனூர் என்கின்ற கிராமத்திலே தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பெயர் பலகையை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் நடுகிறார்கள். 30 ஆண்டுகளாக இன்னொரு சமூகத்தை சார்ந்த போர்டு இன்னொரு பக்கம் இருக்கிறது. இவர்களது சொந்த இடத்தில் இமானுவேல் சேகரனுடைய பெயர் பலகையை நடுகிறார்கள். அதை யார் எடுப்பது? அந்த பெயர் பலகையை எடுத்து வீசுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? உடனடியாக சாதி இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் அந்த பெயர் பலகையை தூக்கி எறிகிறார்கள். அதுக்கு என்ன சொல்றான் காரணம் அப்படின்னா, வச்சது தப்புன்றான். இங்கே மறைச்சது தப்பு இல்லையா? இங்கே மறைச்சது தப்பு இல்லை, வம்பிழுத்தது தப்பு இல்லை, வசைபாடினது தப்பு இல்லை, தள்ளுமுள்ளானது தான் தப்பு அப்படின்னு பேசக்கூடிய அதே நபர்கள் அங்கே இளமனூர் கிராமத்தில் பெயர் பலகை வைத்தது தவறு. நீ எப்படி பெயர் பலகை வைக்கலாம்? எவ்வளவு பெரிய ஒரு சமூக நெருக்கடிக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த 2 நிகழ்வுகளில் இருந்துமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது விரிவாக நான் பேச வேண்டியதில்லை. நேற்றைக்கு முந்தைய நாள் நான் தம்பி கோகுலிடம் பேசுகின்ற போது ஒரு செய்தியை பரிமாறிக்கொண்டே போனேன். அப்பப்போ பேசுறது இருக்குது அவர்கிட்ட. இந்தியாவில் வாழிடங்கள் 2 இருக்குது. 2 வாழிடங்கள்.
ஒன்று ஊர் தெரு, இன்னொன்று சேரி தெரு. இதை இன்னும் நாம் உணராமல் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமை இது! மனிதனாய் வாழக்கூடிய இந்த மனித சமூகத்தில் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் சேரி என்கின்ற சிறைச்சாலையில் வாழ வேண்டும் என்று இரட்டை வாழிடங்கள் இந்தியாவில் இருக்கின்றதே, இதை எதிர்த்து பேசுவதற்கு அல்லது போராடுவதற்கு இந்த மண்ணில் எத்தனை தலைவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள், எத்தனை மகான்கள் தோன்றியிருக்கின்றார்கள், எத்தனை மடாதிபதிகள் தோன்றியிருக்கின்றார்கள். யாருக்குமே அக்கறை வரவில்லையே. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற அந்த மா மனிதருக்குத்தானே இந்த அக்கறை வந்திருக்கிறது. இதை நாம் பேசுவது சனாதன சங்கிகளுக்கு பிடிக்கவில்லை. இதை நாம் உரத்து முழங்குவது RSS கும்பலுக்கு பிடிக்கவில்லை. ஏன்? ஒரு கிராமத்தில் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டியது தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்து எல்லா சாதிக்காரனையும் அழைத்து வந்து ஒரே இடத்தில் அமர வைத்தாரா இல்லையா? ஏன் அகில இந்திய அளவில் அப்படி ஒரு திட்டத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசால் செய்ய முடியவில்லை? இதை விடுதலை சிறுத்தைகள் கேட்பதனால் நம் மீது அவதூறை பரப்புகிறார்கள். இது குறித்து பேசணும், நிறைய பேசிட்டு போனோம். இன்றைக்கு திராவிடர் பெரியார் கழகம் ஏன் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு துணை நிற்போம் என்கின்ற கருத்தரங்கை நடத்துகிறது என்றால், பெரியாரியத்தை உள்வாங்கியிருக்கக்கூடிய தம்பிகள் இந்த அமைப்பில் வழிநடத்தி கொண்டிருப்பதனால் இத்தகைய பார்வை அவர்களுக்கு வருகிறது. பெரியாரியத்தை உள்வாங்கி இருப்பதனால் தம்பி மணியமுதன் உள்ளிட்ட அவரோடு இருக்கக்கூடிய தம்பிகள் பொறுப்பாளர்கள் பெரியாரியத்தை உள்வாங்கியதனால் இந்த களத்தில் யார் வருகிறார்களோ வரவில்லையோ, யாரும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, எண்ணிக்கையில் நாங்கள் குறைவாக இருந்தாலும் 5 பேரோ 10 பேரோ ஓர் இடத்தில் நின்று அண்ணன் திருமாவளவனுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம் என்கின்ற சிந்தனை அவருக்கு வந்ததனால் இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏன் பெரியாரியத்தை உள்வாங்கி இருக்கிறார் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நூல் சாதி ஒழிப்பு என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது. சாதி ஒழிப்பு என்கின்ற ஒரு நூல். அந்த நூல் அவர் மராட்டியத்திலே ஒரு நிகழ்வில் பேசிய உரை, எழுதிய கடிதங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார் அல்லது மராத்தியிலே எழுதி கொடுத்திருப்பார். தமிழ்நாட்டில் அந்த உரையை தமிழில் அச்சடிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை அன்றைக்கு அவரோடு நெருக்கமாக இருந்த தலித் தலைவர்களுக்கு கூட வரவில்லை. ஆங்கிலம் படித்த தலித் தலைவர்கள் கூட அவரோடு இருந்திருக்கலாம். அவரது ஆங்கிலத்தில் அந்த சாதி ஒழிப்பு நூலை படித்திருக்கலாம். ஆனால் அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எளிய மக்களும் படிக்க வேண்டும் என்று அந்த நூலை தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்து முதன்முறையாக தமிழ் மண்ணில் விதைத்த பெருமை தந்தை பெரியார் அவர்களை சாரும். அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு அந்த நூலை தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்து தமிழ்நாட்டிலே விதைத்தவர். இன்றைக்கும் அது சாதி ஒழிப்பு என்கின்ற அந்த கொள்கை அரசியலுக்கு, கோட்பாட்டு அரசியலுக்கு மூல நூலாயிருக்கிறது. மூல நூல், சாதி ஒழிப்பின் மூல நூல் எது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த சாதி ஒழிப்பு என்கின்ற நூல். அந்த நூலை தமிழில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்த தலைவர் தந்தை பெரியார். அதனால் தந்தை பெரியாரின் கருத்துக்களை உள்வாங்கிய, பெரியாரியத்தை உள்வாங்கிய நம்முடைய தம்பிகள் திராவிடர் பெரியார் கழகம் என்கின்ற அமைப்பை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறார் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ் ஆகியோரின் வழியில் நின்று துணிந்து எதிர்க்கின்றார். நாம் அவருக்கு துணை நிற்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சனாதனத்தை எதிர்ப்பது தேர்தல் அரசியல் களத்தில் மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். தேர்தல் அரசியல் களத்தில் இன்றைக்கு துணை முதல்வராய் இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் என்கின்ற வார்த்தையை சொன்னதற்காகவே சங் பரிவார்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை செய்தார்கள். கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு சனாதனத்தை எதிர்ப்பேன் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக திராவிடர் கழகம் நடத்திய ஒரு நிகழ்வில் சனாதனத்தை எதிர்ப்போம் என்று சொன்னார் துணை முதல்வர். உச்சநீதிமன்றம் வரை கொண்டு போய் விட்டார்கள் சங் பரிவார்கள் வழக்கு போட்டு. தேர்தல் அரசியல் களத்தில் சனாதனத்தை வீழ்த்துவோம் என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். துணிச்சல் வேண்டும். சாதாரணமான துணிச்சல் அல்ல.
சனாதன எதிர்ப்பில் தான் சாதி ஒழிப்பு அடங்கி இருக்கிறது. சனாதன எதிர்ப்பில் தான், சனாதன எதிர்ப்பை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் தான் தமிழ் தேசியத்திற்கு இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி அடிப்படையில் பேசக்கூடியதல்ல. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக சொல்கிறோம், சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். சனாதனத்தை எதிர்ப்பதற்கு சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம் தேவைப்படுகிறது. அது தேவைப்படுவதற்கு, அதை நாம் உள்வாங்குவதற்கு, அதை நாம் புரிந்து கொள்வதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மகான்களின் அரசியல் நடவடிக்கைகளை, அவர்களின் கொள்கை கோட்பாட்களை உள்வாங்க வேண்டும். அப்படி உள்வாங்கியதனால் இன்றைக்கு அந்த களத்தில் துணிந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு திராவிடர் பெரியார் கழகம் உறுதுணையா இருக்கும், துணை நிற்கும் என்று இந்த கருத்தரங்கை நடத்துகிறது. எனவே இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் பெரியார் கழகத்தின் தலைவர் தம்பி மணியமுதன் உள்ளிட்ட அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.